சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் இப்போது நாம் ஐவரும் பகையே ஆர்த்துணை அப்படிங்கிற தலைப்பில் சிவ சாந்தி ரவிபாலன் அம்மா அவர்கள் தூத்துக்குடியில் இருந்து நம்மோடு இந்த குறிப்பை பற்றி சில குறிப்புகள் கொடுப்பதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். அம்மாவை பற்றி நிறைய நாம் சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு எளிமைனா அவங்கள தான் நாம் எடுத்துக்காட்டு சொல்லணும். கழுகுமலை, நாகர்கோயில், மார்த்தாண்டம் போன்ற தலங்களில் உள்ள வகுப்புகளுக்கு ஆசிரியையாக, அதாவது சித்தாந்தம் திருமுறை ஆசிரியையாகவும் இருக்கின்றார்கள். நம்மளுடைய பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறைக்கும் நிறைய பொழிவுகள் கொடுத்து வர்றாங்க. திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்த மற்றும் திருமுறை பேராசிரியையாக பல இடங்களில் பணியாற்றி வருகின்ற அம்மா அவர்கள் உணர்ந்து பேசினாலும் தனி ஆசை நம்ம அம்பலக்கூத்தன் மேலே இருக்குது அப்படிங்கிறத அவங்களுடைய ஒவ்வொரு பொழிவிலையும் நாம் பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட கூத்தனின் அடிப்பொடியாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள்தான் இப்போது நமக்கு ஐவரும் பகையே ஆர்த்துணை என்ற ஒரு குறிப்பை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஹரஹர பார்வதி பதே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ்தான மிகமேவம் கழிஞாரவரும் யானை கழல் நாழும் மறவாமல் அழிஞாழுமல தூவும் அடியார்கள் விழமாற வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம்முடைய பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற பெரும் முயற்சி, சாதாரண முயற்சி இல்ல, ஒரு பெரும் முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கும் அம்மையார் லாவண்யா அம்மையாருடைய பொற்பாதம் பணிந்து அதிலே அடியேனும் ஒரு பொருளாக கொண்டு ஐவரும் பகையே யார் துணை என்ற தலைப்பிலே சில கருத்துக்களை உங்கள் முன் வைப்பதற்கு என்னுடைய திருவருளும் குருவருளும் இங்கே நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி 9ஆம் திருமுறை 9 பேர், அதுவும் முக்தி பெற்ற ஆன்மாக்கள், நல்ல முத்தான்மாக்கள் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவருளுக்கு பாத்திரமாக நின்ற ஆன்மாக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன்னா இவங்களுடைய வார்த்தைகள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தா அவ்வளவு ஒரு உயர்ந்த சொல்லாட்சியை கொண்டதான இந்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு அமைந்திருக்கிறது. அதிலே நமக்கு இன்றைக்கு தலைப்பாக வந்தது தில்லை சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய தரிசித்தால் முக்தி தரும் சிதம்பரம் என்று. தரிசிக்கவே முக்தி. என்னங்க தரிசித்தா முக்தினா? அப்ப எத்தனை பேர் இன்னைக்கு போறோம் பார்க்கிறோம்? எத்தனை ஆயிரக்கணக்கில் இல்ல லட்சக்கணக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் அந்த சிதம்பரத்தை தரிசிக்கிறோமே, அத்தனை பேருக்கும் முக்தியா என்றால் உண்டு. ஆனா உடனே கிடையாது. ஆனா இங்கே சொன்ன சிதம்பர தரிசனம் என்பது என்ன என்பதை இந்த அருளாளர்கள் நமக்கு பட்டியல் போட்டு காமிக்கிறார். இங்கே தரிசனம் செய்வது மட்டுமல்ல, அது புறத்தே காண்பது. புறத்தே கண்ட இந்த காட்சியின் பொருளை அகத்தே காணுதல் என்பதை ரொம்ப அழகா இந்த 9ஆம் திருமுறையில ஒவ்வொருவரும், திரு மாளிகை தேவர்ல ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா, இப்ப மாளிகை தேவர்ல திருவாவடுதுறை, ஆனா அவர் பாடி இருக்கிறது அங்க தில்லையில இருக்கக்கூடிய அந்த குத்தபெருமான் தரிசித்த, அகத்திலே தரிசித்தார். அந்த தரிசனத்தின் வாயிலாக வெளிப்பட்ட அந்த சொற்களாக அமைந்துள்ளது. அதுல இந்த கருவூர் தேவர், கருவூரர் மீண்டும் கருவில் வாராத நிலை என்று சொல்லக்கூடிய, இன்னைக்கும் கருவூர்ல பாத்தீங்கன்னா இந்த கருவூரனுடைய தன்மை பெருமைகள் எல்லாம் புலப்படும். அதுல இவர் கருவூர் தேவர் சித்தராக யோகியாக இருந்தவர்.
அதுல கருவூர் தேவர் வேறு சித்தர் வேறு என்று கூட சொல்வார்கள். ஆனால் அவரே இவர் என்றும் கூட சொல்வார்கள். ஏராளமான பாடல்களை தந்திருக்கிறார். ஒவ்வொரு தலத்திற்கும் சென்று ஏராளமான தலங்களுக்கு சென்று இறைவனை கண்டு, அப்ப அவங்க கண்ட காட்சி வேறு, நாம் காணும் காட்சி வேறு, அவர்கள் காணும் காட்சி வேறு. இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு வரும்போது உள்ள வரும்போது, நிலையப்பா நல்லா இருக்கிறியா அப்படின்னு வரான். அப்படி கேட்டாராம். நாம அப்படியே சொல்றோம். அவ்வளவு ஒரு உறவு, நெருக்கமான உறவு. அவர் சத்தம் கொடுக்கலையா, உள்ள இருக்க சாமி சத்தம் கொடுக்கலையா. உள்ளே சாமி இல்லை என்றால் கோவில் எதற்கு, இது எருக்கம் காடாகட்டும் என்று சொன்னார். அப்படியே எருக்கம் செடிகளா முளைத்தன. உள்ள இருக்க பக்கத்துல இருக்க ஊருக்கு வந்துட்டாராம், மானூர் பக்கத்துல இருக்கு, அங்க வந்துட்டாராம். அவர் ஓடி வந்தாரா நிலையப்பர். எப்பா கர்பூரா கர்பூரா, ஒரு நிமிஷம் அங்க தாமதிச்சு விட்டேன், உன்னுடைய வார்த்தைக்கு பதில் கொடுக்கல, இப்படி நீ கோபிக்கலாமா? இறைவன் எப்படி ஓடி வர்றார் பாருங்க. இந்த அன்புக்கு கட்டுப்பட்டு ஓடி வந்ததை இங்கே சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால், இந்த கருவூர் தேவருடைய இது மாதிரி நிறைய தலங்களுக்கு இவர் சென்று இறைவனோடு பேசுதல், இறைவனை காணுதல். நாரும்பூநாதரே என்று அழைத்தாராம். இன்னைக்கு அவங்க பாத்தீங்கன்னா திரு இடைமருதூர், திருப்புடை மருதூர் என்று சொல்லக்கூடிய நாரும்பூநாதரே, அந்த சப்தம் கொடுத்த மாத்திரத்துல இறைவன் தலை சாய்த்து செவி சாப்பிட்டார். இன்னைக்கு சாய்ந்த நிலையிலேயே அங்கே லிங்கம் அமைந்துள்ளது என்றால் அப்படிப்பட்ட மேலான நிலை இவர்கள். அந்த நிலையிலே சிதம்பரத்தை, இறைவனை, எம்பெருமானை, புத்த பெருமானை தரிசித்த நிலை. அந்த நிலையிலே தரிசித்த நிலையில்தான் இங்கே வெளிவந்த திருவிசைப்பா பாடல். அப்ப அந்த தரிசனம் என்பது எப்படிப்பட்டது? முதல்ல அந்த தில்லை தரிசனம் அகத்தே புறத்தே நாம் பார்க்கிறோம். புறக்கருவிகள் மூலமாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்களாகிய நமக்கு கேவல நிலையில், ஒன்றும் அறியாத நிலையில் இருக்கும் இந்த உயிர்களுக்கு, ஆணவமலத்தோடு கூடி இருந்த இந்த உயிர்களுக்கு, அந்த ஆணவமலம் என்பது இருள் மலம், மீண்டும் மீண்டும் கீழ் நோக்கி நம்மை செலுத்தும் தன்மை, இருளான தன்மை. இப்படி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு சகல நிலை, சகலம் கலையோடு கூடியதாக மாயை என்ற ஒரு பொருள். இருளை நீக்கணும்னா ஒளி வேணும். அப்ப அந்த ஒளி என்பது, மாயை என்பது ஒரு ஒளி பொருள். மாயையை கூட்டி வைக்கிறார் சுவாமி. அதான் சகலம் கலைகளோடு கூடியதாக மாயையிலிருந்து தனு கரணங்களை எல்லாம் கொடுக்கிறார். அப்ப அந்த 5 கரணங்கள் கொடுக்கப்படுகிறது. 5 கரணம் மட்டுமா? 36 தத்துவங்கள், 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்கள், 96 தொக்கு. இது அத்தனை மாயையிலிருந்து பெறப்படக்கூடிய மாயேயம். இதிலே இந்த 5 கருவிகள் பிரதானமான கருவிகளாக, ஞானேந்திரியங்கள் அறிகருவிகள், உயிருக்கு அறிவை விளக்க வந்த அறிகருவிகள், ஞானத்தை விளக்க வந்த ஞான இந்திரியங்கள் என்று சொல்லக்கூடியது. அது வெளியே இருக்கிற உறுப்புகள் நமக்கு தெரியுது, கண்ணு, காது, மூக்கு, வாய், இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இவை கருவிகள் தான் வெளியிலிருந்து கொண்டு வந்து உள்ளே சேர்க்கக்கூடிய ஒரு கருவிகள். உள்ளே இருந்து அறியும் புலன்களாக, புலம் என்றால் அறிவு. இப்ப ஐம்புலனாக, எதற்காக? உயிர் அந்த அறிவை பெற வேண்டும் என்பதற்காக புலப்படுத்தும் தன்மையை தரக்கூடிய ஐம்புலன். அதில் 5 கருவிகள் ஞானேந்திரியங்கள். அப்ப இவைகள் மூலம் இவைகள் உதவி செய்ய வந்திருக்கு. யாருக்கு? உயிருக்கு. இந்த உயிரானது இந்த கருவிகள் மூலமாக வெளியே உள்ள பொருளை எல்லாம், வெளியேனா என்ன பொருள்? உலகம். உலகம் காட்சிப்படுகிறது. அப்ப உலகப் பொருள் என்ன என்றால் நிலையில்லாத பொய்ப்பொருள், தோன்றி நின்று அழியக்கூடிய பொய்ப்பொருள். பொய்னா இல்லாதது இல்ல, பொய்ப்பொருள் என்றால் நிலையில்லாத. அதைத்தான் இந்த அறிகருவிகளாகிய ஞானேந்திரியங்களாகிய இவைகள் உயிராகிய நமக்கு காண்பிக்கக்கூடிய. அப்ப கோயிலுக்கு போறோம்,
கோயில்னா சிதம்பரத்துக்கு போறோம், அங்க இருக்கிற கூத்த பெருமானுடைய நடனத்தை கண்டுகளிக்கிறோம். அதுவும் சாதாரண நாட்கள்ல பார்க்கிறத காட்டிலும் இந்த திருவாதிரை நாளிலே பார்ப்பது இறைவனுடைய அழகு அழகு அப்படி கிடக்கும். நாங்களாம் போனோம், எப்பா சாமி திருவடியில எவ்வளவு கல் பதிச்சு வச்சு, மாணிக்கமும் வைரமா பதிச்சு வச்சு, அப்படி உடம்புலாம் நிறைய நகை போட்டு, இதுதான் எங்களுக்கு முதல்ல தெரிஞ்சது. இப்பவும் இதுதான் தெரியுது. என் போன்ற ஆளுகளுக்கு அப்படிதான் தெரியும். அதுக்காக தானே சாமி வர்றாரு. ஏன்னா எதை நம்ம விரும்புறோம்? உலகத்து பொருளை விரும்புறோம். அதனால அதைத்தான் காட்சியா காமிப்பார் சாமி. அந்த கண் பார்த்த மாத்திரம் என்ன ஜொலிப்பா இருக்கு, என்ன அழகா இருக்கு, அப்படி பக்கத்துல வந்து 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 அதை காண்பிப்பார் அந்த திருவடி. அதனுடைய பொருள் புரியுமா? அந்த திருவடியின் பொருள் புரியுமா? புரியாது, நமக்கு புரியாது. ஆனா இந்த அருளாளர்களுக்கு புரியும். அவர்கள் புரிந்து அறிந்து தரிசனம் கண்டவர்கள். நாம் புரியாமல் அறியாமல் இன்றளவும் தரிசித்துக் கொண்டு இருப்பவர். ஆனாலும் கூட நமக்கு கொடுக்கப்பட்ட கருவிகரணங்கள் தானே நாம வைத்துதானே நம்ம காண முடியும். அதனால்தான் மீண்டும் 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 போக வேண்டும். என்றைக்காவது ஒரு நாள் இது போல அருளாளர்களுடைய வாக்கு இங்கே உள்ளே நம்முடைய அறிவிலே, உயிர் அறிவிலே பதியும் போது, ஆகா, அன்றைக்கு அந்த காட்சியை பார்த்தோமே, இதனுடைய பொருள் இதுவோ என்று உணர். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இத்திருவாசகம் எல்லாராலையும் பாடப்படுகிறது. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள் எல்லாராலையும் பாடப்படும். ஓதுதல் எளிது, உணர்தல் அரிது. இதுல சிவபுராணம் எல்லாரும் சொல்லக்கூடியவர்களா, பாராம சொல்லக்கூடியவர். அந்த சொல்லிய பாட்டின் பொருள், பொருள்னா மீனிங். இந்த பாடலுடைய மீனிங் அம்மா கூட லாவண்யா அம்மா வேர்ஸ் மீனிங் போட்டு இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா சொல்றாங்க. இதெல்லாம் கண்டிப்பா தேவை இங்கிலீஷ்லயும் சொல்றது. ஏன்னா நிறைய பேருக்கு தமிழ் தெரியாதவங்க எல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்லயும் கேட்டுக்குவாங்க இல்லையா? அதனால வேர்ஸ் மீனிங். அப்ப அந்த ஒவ்வொரு வரியோடைய பொருள் இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில சொல்லிய பாட்டின் பொருள் என்று சொல்லும்போது அந்த பொருள் என்னது? மேல பார்த்த பாடலுடைய பொருளா என்றால் கிடையாது. பொருளாம் பொருள் ஏது, போது ஏது. மமதி சிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்லுவார், படிக்கவில்லை. பொருளாம் பொருள் ஏது, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய தலையாய மேலான பொருளுக்கெல்லாம் மேற்பட்ட பொருளாக இருக்கக்கூடிய அந்த பொருள் சிவபரம்பொருள். அந்த சிவபரம்பொருள் இங்கு நின்று ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த கூத்து ஆனந்த கூத்து. அது ஆடும் இடம் சித்து அம்பரம். சித்து என்றால் அறிவு, ஞானாகாசம், அறிவு பேரம்பலம், அறிவு ஒளி. இடம், அறிவையே இடமாக கொண்டு. எந்த அறிவை இடமாக கொண்டு? உயிராகிய நம்முடைய அறிவிலே நின்று நடமாடும் புத்த பெருமான். அங்கேயும் ஆடுகிறான், இங்கேயும் ஆடுகிறான். அண்டத்தில் இருப்பதுதானே குண்டத்தில். அங்கே அண்டத்திலே ஆடிக்கொண்டிருக்கும், சிதாகாசமாக ஆடிக்கொண்டிருக்கும் பரம்பொருளான இறைவன் எம்பெருமான் இங்கே சிதாகாச பெருவழியாகிய இங்கு நின்று நடப்புறுகிறான் என்பதை அவர்கள் உள்ளாக கண்டு, நாம் புறம்பாக காண்கிறோம். அவர்கள் உள்ளாக அனுபவித்து, அந்த அனுபவத்தின் விளைவுதான் இந்த வார்த்தைகளாக இசைத்து பாடிய இசைப்பாவாக 9ஆம் திருமுறையாக நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் எப்பொழுது இதை உணர்வோம்? முதல்ல வெளியே போய் பார்க்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும், மீண்டும் மீண்டும் போகணும். போய் வெளி காட்சி நமக்கு தென்பட வேண்டும். ஏன்னா நம்முடைய அருளாளர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் இங்கே வந்தார், ஞானசம்பந்த பெருமான் வந்தார், நாவுக்கரச பெருந்தகையார் வந்தார், மணிவாசக பெருந்தையார் இங்கிருந்தே தந்தார், இங்கிருந்தே தந்தார். அப்படி என்றால் இவர்கள் எல்லாம் இங்கேயே இருந்தார்கள், வந்தார்கள், இருந்தார்கள். இருந்தவர்கள் எத்தனை பேர், வந்தவர்கள் எத்தனை பேர், ஆனால் அங்கிருந்தே இவரை நினைந்தவர்கள் எத்தனை பேர். அப்ப அங்கிருந்து நினைத்தல் என்பது உள்ளத்திற்குள்ளே கண்டு உணர்ந்தவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்ப அவர்களுடைய நிலை எப்படி கண்டார்கள் இந்த பெருமானை
இந்த குத்த பெருமானை அனந்த குத்து ஆடிக்கொண்டிருக்கும் பெருமானை கண்டார்கள் என்றால் உள்காட்சியாக அகக்காட்சியாக உயிரின் அறிவிலே இவன் ஆட்டம் இல்லை என்றால் நம்முடைய ஓட்டமே இல்லை என்று உணர்ந்த அந்த அருளாளர்கள். அப்ப அவங்க பார்க்கும்போது எப்படி நேர்ல வந்து இங்க பாக்குறாங்க, சிதம்பரத்துக்கு வர்றாங்க, தில்லை கூத்த பெருமானை பார்க்கிறார். 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள செக்கலார் பெருமான் ரொம்ப அழகா சொல்லுவார். அப்ப 5 பேர் அறிவு என்பார். 5 பேர் என்பது இந்த ஞானேந்திரியர்கள் என்று பார்த்தோம் அல்லவா, இவைதான். இந்த 5 பேர் அறிவும் அதனதன் வேலையை அது செய்யல. செவி கேட்கவில்லை, நாசி நுகரவில்லை, நாக்கு சுவையை உணரவில்லை, தோல் அந்த உணர்வு இல்லை, எல்லாம் இங்கே கண்களாக மாறியது. 5 பேரறிவும் கண்களே கொள்ள. அப்படி என்றால் அந்த நிலையிலே அப்படியே யோக காட்சி. ஏன்னா அவர் யோகத்துல சிறந்தவர் நம்பி ஆரூரர். அந்த யோக காட்சியிலே திளைத்தது. ஆனால் நமக்கு இங்கே 5 பேர் இருந்துதான் உதவி செய்யறாங்க. அப்ப ஞானேந்திரியங்கள் என்ற 5 ஐவர் இங்கே சொல்கிறார். ஐவரும் பகையே இவர்களுக்கு இல்ல, நம் பொருட்டாக சொல்லப்பட்டது. ஐவரும் பகையே. வெளியாக பார்த்து கொண்டே வருகிறோம். வெளியே தென்படுவது எது? உலக காட்சி. அப்ப உலக காட்சி எல்லாம் இங்கே கண் வழியாக உள்ளே சென்று, கண் என்ற ஒரு கருவி சென்று பற்றும் கருவி, மற்ற 4மே இருந்து பற்றும் கருவி. ஆனால் கண் மட்டும் சென்று பற்றும் கருவி. அதனாலதான் உயிருக்கு இந்த கண்ணை இங்க உமையாக சொல்வார்கள். இந்த உயிர் இந்த கருவிகள் மூலமாக அறிவு விளக்கம் பெற வருகிறது. எந்த அறிவு? உலக அறிவு. அப்ப உலகம் நிலை இல்லாதது என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளாது. இவையே என்று அதன் பின்னாக இந்த கண் அந்த இடத்துக்கு போவது, ஆகா இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு என்று அதனதன் வழியாக நிற்றல். ஆனால் உலகப் பொருளை கண்டு 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 அனுபவிக்க இவை நிலையில்லாதது என்று உணர்ந்த. அப்ப நிலைத்த பொருள் எது என்ற ஒரு கேள்வி வருமே. இவர்கள் அந்த நிலையில் நின்றார். ஐவரும் பகையே என்று உணர்ந்தவர்கள். நமக்கு இன்னும் அந்த உணர்வு வரல. என்னைக்கு உணர்வு வருமோ அன்னைக்கு நாமளும் பக்குவம். நேராக நேராதல் என்ற மாத்திரத்தில் இறைவனோடு அப்படியே நேர் நிற்கும் தன்மையை இந்த ஆன்மா பெறுதல். இதுதான் உண்மையான தரிசனம். இதுதான் இங்கே சிதம்பர தரிசனம். ஆகாச பெருவழியில் நின்றால் அதுவும் அறிவு. அந்த சித்தாகாசம், சித்தென்றால் அறிவு, அறிவு ஆகாசத்தில் நின்று ஆடும் பெருமான் நேர் பட நிற்கிறான் என்றால் என்றைக்கு ஆன்மா பக்குவ நிலை. இவையெல்லாம் எனக்கு பகைப்பொருள் என்று உணர்வு வருகிறதோ அன்றைக்கு நேர்பட நின்றுக்கும். இதுதான் இறைவனை ஒப்பு மலப்பரி பாகம். இந்த நேரத்தில் தான் இறைவன் குருவாக வருதல். இது எல்லாம் ஒரே நேரத்தில் அட்ட டைம்ல அப்படியே வருது. இன்றென்ன கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறு போன்று. எவ்வளவு அழகா மணிவாசகர் சொல்கிறார் பாருங்க. இன்று எனக்கு அருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று. நின்ற நின் தன்மை நினைப்பத நினைந்தேன் நீ எல்லால் தெரிது மற்றின். அவ்வளவு நினைப்பு அற நினைந்தேன். அருமையான ஒரு வார்த்தை. நினைப்பு அற நினைந்தேன். நினைக்காம நினைக்க முடியுமா என்றால் நினைவு என்பது மனத்தின் காரியமாக வருகிறது. அந்த மனத்தின் காரியத்தை நீக்கி நான் நினைக்கிறேன் என்ற அந்த தன்முனைப்பு நீங்கி இறைவனோடு ஒன்றுதான் உண்மையான தரிசனம். இதுதான் சிதம்பர தரிசனம் என்று சொல்லக்கூடியது. அந்த நிலையில் இவர்கள் இருந்து இறைவனை தரிசித்தார்கள். ஐவரும் பகையே. ரொம்ப அழகா கருவூர்த்தேவர் சொல்கிறார். அவருக்கு அல்ல, நம் பொருட்டு. ஐவரும் பகையே. யார் துணை என்றால் அஞ்சேன் என்று அருள் செய்வான் கோயில் என்று சொல்கிறார். என்றைக்கு நாம் பகை என்று உணர்கிறோமோ அப்போது இத்தனையும் எனக்கு பகை செய்கிறதே,
பகையாக நிற்கிறதே, யார் எனக்கு உறவு, யார் எனக்கு உண்மையான உறவு என்றெல்லாம் உள்ளுக்குள் அந்த உயிரானது இப்ப தவிச்சிட்டு வரும். இந்த நிலை வரும்போது கவலைப்படாத, நானே உனக்கு துணை என்ற இறைவன் பற்றி கொள்வான். பற்றி கொள்ளுதல் அந்த நிலை. இதைத்தான் அங்கே உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றாலத்து அமர்ந்து உறையும் கூத்தா உன் குறை கழக்கே கற்று ஆவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்றால் உற்றார் உறவினர் அத்தனையும் வேண்டேன் 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 என்ற விழிச்செல்வம் பெற்றவன். வேண்டேன் என்பதே பெரிய விழிச்செல்வங்க. அதை சாதாரண நம்ம சொல்லிடவே மாட்டோம். எந்த பொருளா இருந்தாலும் சரி வேண்டேன்னு சொல்ற வார்த்தையே வர. அப்ப வேண்டேன் என்பது மிகப்பெரிய விழுச்செல்வம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த விழுச்செல்வம் என்றைக்கு நமக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் இறைவன் பற்றி இறைவன் பற்றி இந்த ஐவரும் பகை என்ற மாத்திரத்தில் பகை பொருள் என்று உணர்தல், இவையெல்லாம் எனக்கு பகை, புறத்தே செல்லுதல் என்ற உயர்ந்த கருத்து. இதை நமக்கு ரொம்ப அழகா திரு உந்தியார்லையும் ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்வார். சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்ததென்றொந்தி பர ஒவ்வாததொவ்வாதென்றொந்தி பர. சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே ஒத்தது என்று ஒந்தி பெற. இந்த உயிர் அறிவு ஆணவ மலத்தால் அங்கே இருள் மலத்தால் மூடப்பட்டிருக்கிறது. இப்ப கருவி கரணங்கள் எல்லாம் துணை கொண்டு இந்த உலகத்தில் உள்ள பொருளை காணக்கூடிய அறியக்கூடிய தன்மை பெற்றதாக இருக்கிறது. இது இரண்டு வகையாக, புறமாக அகமாக. புறத்தே செல்வதற்கும் இந்த கருவிகரணங்கள் பயன்படுகிறது, அகத்தே செல்வதற்கும் பயன்படுகிறது. இப்ப புறத்தே செல்ல 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 எது உண்டாகும்? மீண்டும் 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 பிறப்பு, மீண்டும் பிறப்பு. அகத்தே உள்நோக்கிய பார்வை செல்ல 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 பிறவாத நிலை. இத ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு வகையில நமக்கு சொல்லி இருக்கிறார். ஐம்புலன்கள், அந்த 5 பேரறிவு, அறிக்கருவிகள், ஞானேந்திரியங்கள், இவையெல்லாம் வெளிப்பார்வையை நோக்கித்தான் செல்கிறது. ஆனாலும் இவைகளை கொண்டு உள்நோக்குதல், அப்ப வெளிய பார்வையை நிப்பாட்டினா தான் உள்நோக்குதல் நடக்கும். அப்ப வெளிப்பார்வை எனக்கு ஒவ்வாதது என்று நாம் உணரணும், உயிர் உணரணும். உணர்ந்தால்தான் உள்நோக்கிய நிலை நமக்கு கூடும். அத நம்முடைய அருளாளர்கள் வழியில தான் நம்ம உணர முடியும். இப்ப திருவேசிப்பால கருவூர்த்தேவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ஐவரும் பகையே, ஏகாரத்தோட போட்டிருக்கார். பகையே, பகை செய்தலே அப்படின்றார். அப்ப பகையே என்று சொல்லும் போதுதான் யார் துணை என்ற ஒரு உணர்வு வருது. இன்னைக்கு அதை நாம உணர்வோமானா சாமி உணர்த்துற, நாம உணர முடியாது. ஆனா சாமி ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு உணர்த்த வர்றார். ஏன்னா இந்த உடல் கொடுத்திருப்பதே நாம் பக்குவம் பெறுவதற்காகத்தான். பக்குவம் பெற்ற ஆன்மா தான் இறைவனோட போய் சேர முடியும். பக்குவம் இல்லாத ஆன்மாக்கள் இறைவனோடு ஒன்றிக்க முடியாது. அப்ப பக்குவம் எப்படி வரும் என்றால் இந்த கருவிகரணங்கள் கொண்டு இந்த உலகத்தை அனுபவித்து இவை எனக்கு பகை என்று உணர வைக்க வேண்டும். அந்த நிலையை சாமி கொடுக்கிறார். அதுக்குதான் இதை கூட்டி வைக்கிறார். உடம்ப சாமி தானே கொடுக்கிறார். பெற்றோர் அப்படிங்கிறோம். பெற்றோர்னா பெற்றவர்கள். யாரிடமிருந்து பெற்றவர்கள்? இறைவனிடமிருந்து பெற்றவர்கள். அப்படி பெற்றவர்கள். அப்ப இந்த உடம்ப நாம இன்னைக்கு இறைவன் திருவருளால் நம்ம பெற்றிருக்கிறோம். அப்ப இந்த உடம்பு கொண்டு இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கு மட்டும்தானா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும். வந்தாத்தான் இந்த உலகம் பகை, உறவு யார் என்ற கேள்வி. தேடி கண்டு கொண்டேன் தேடி தேடுன்னா தேவனை என் உள்ளே தேடி கண்டு. தேடுதல் வரணும்.
வெளியே போகணும். வெளியே போய் 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 இறைவனை காண வேண்டும் என்ற பெருவிருப்பம் வர வேண்டும். இந்த உலகத்தை தானே அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகப் பொருளெல்லாம் எனக்கு பகையாக இருக்கிறது. அப்படி என்றால் இறைவன், அப்ப அந்த இறைவனை நான் எங்கே காண்பது என்ற ஒரு தேடுதல் இந்த உடம்பு கொண்டுதான். இந்த உடம்பு, அப்ப இந்த உடம்பு பகையா உறவா என்றால் பகையும் தான் உறவும் தான். எதற்கு பகை? இங்க ரொம்ப அழகா சொல்றார், ஐவரும் பகையே அப்படிங்கிறார். அப்ப முதல்ல இந்த உலகத்தை அனுபவிக்க இந்த உலகம் தான் நமக்கு காட்சிப்படும். ஏன்னா முதல்ல இந்த மலத்தோடு கூடிய ஆன்மாக்கள். அப்ப இந்த உலகம் காட்சிப்படும் போது உறவு எது என்று தெரியாது. உள்ளிருந்து ஒருவன் செலுத்துகிறான் தெரியாது. கருவி கொடுத்தாச்சு, கண்ணு கொடுத்தாச்சு, பார்க்கிறோம், அனுபவிக்கிறோம். ஏன் கண்ணால பார்த்தேன்? இதெல்லாம் யோசிக்கும் போது அவையெல்லாம் ஒரு கட்டத்தில் எந்த கண் கொண்டு ஒரு பொருளை பார்த்தோமோ அந்த பொருள் தோன்றி நின்று அழியும் பொருள் என்பதை உணர்வோம். உணரும் போது இவையெல்லாம் எனக்கு துன்பத்தை தான் தந்தது, இன்பம் தரவில்லை. இன்பம் தருவது போல இருந்தாலும் அதுவும் துன்பமே என்பதை உணர்வோம். அப்பொழுதுதான் அது பகை என்ற உணர்வு மேலிடும். இப்போது வெளியே நோக்கிய இந்த 5 கருவிகளும் இந்திரியங்களும் பகையாகி உள்நோக்க ஆரம்பித்து, அப்ப உள்நோக்கு வருவதற்காகத்தான் இவைகள் கொடுக்கப்பட்டன. இந்த கரணங்களை அவங்க உணர்ந்தாங்க. முத்தான்மாக்கள், பெத்தான்மாக்கள். இப்ப பெத்த நிலையிலே உலகம் காட்சிப்படும், முக்தி நிலையிலே இறைவன் காட்சிப்படும். இது நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் ரொம்ப அழகா சொல்றார். எதுலன்னா நெஞ்சுடி நிறைய சொற்பாசம் இதுல நல்லா சொல்றார். அதுல இந்த நெஞ்சுவிடு தூதலை சொல்லும் போது இந்த உயிர் அதனை பற்றி ஒவ்வொன்றாக எடுத்து சொல்றார். ரொம்ப அழகா எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து சொல்றார். அதோட இந்த நம்முடைய உயிருக்கு உரைக்கக்கூடிய ஒரு நீதியாக ரொம்ப அழகா நெஞ்சுக்கு உரைத்த நீதி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி போட்டு 23வது கண்ணில இருந்து 29வது கண்ணி வரைக்கும் புக் இருக்கிறவங்க எடுத்து பாருங்க. ரொம்ப அருமையா இந்த கருத்தை, ஐவரும் நமக்கு பகையே. அப்ப அந்த 5 புலன்கள் அது வாயிலாகத்தான் நம்ம உலகத்தை அனுபவிக்கிறோம். அப்ப இதை நீக்கினால் இறைவனை அனுபவிக்கலாம் என்பதை சொல்றதுக்கு நெஞ்சு விடுத்துவதுல மறைஞான சம்பந்த பெருமானுக்கு தூதுவாக தன்னுடைய நெஞ்சையே, நெஞ்சு என்பது இங்க உயிர் தான், உயிருடைய அறிவுதான், நெஞ்சையே தூதுவாக விடுதல். அதுல எவ்வளவு அழகா அந்த உயிர் பற்றிய செய்திகளை ரொம்ப அழகா சொல்றார். உன்னை ஒழிய உறவு இல்லை என்னும் அது தன்னை அறிவை தனி அறிவை முன்னம் தலைப்பட்டார் தீர துறந்தார். அந்த முத்தான்மாக்கள் பத்தி எவ்வளவு அழகா சொல்றார். மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர் என்று நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த, இது திருவள்ளுவருடைய வாக்கையும் அவங்க வைக்கிறார். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்றையவர். யாரெல்லாம் 50 வழியாக இந்த உலகத்தை அனுபவிச்சாங்களோ அவங்கள இந்த உலகம் இது ஒரு மாயக்கடல், பெரிய பவ்வத்து எவ்வ கடந்திரையால் எற்றுண்டு பற்றொன்று இன்றியும்பர். பெரிய கடல் சமுத்திரம், அதுல போய் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லுவார். அதைத்தான் இங்க அப்படியே அந்த வார்த்தையை கொண்டு வர்றார். அத திருக்குறள் வார்த்தையை அப்படியே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் நாயனாருடைய வார்த்தையை கொண்டு வர்றார். தலைப்பட்டார் தீர துறந்தார் மயங்கி வலைப்பட்டார் மற்ற எவர் என்ற அந்த திருக்குறளையே வச்சுட்டார். என்று நிலைத்தமிழின் தெய்வ புலமை திருவள்ளுவர் உரைத்த மெய் வைத்த சொல்லை விரும்பாமல் ஐவருக்கும் ஆவணவே செய்து அங்கு 5 பேருக்குரியதெல்லாம் செஞ்சு ஐவருக்கும் ஆவணவே செய்தங்கு அவர் வழியை தப்பாமல் பாவம் என்னும் பவ்வ பரப்பழுந்து, பவம்னா கடல், அந்த கடல்ல மீண்டும் மீண்டும் மூழ்கி பவ்வ பரப்பழுந்தி உபயதம் கண்வளையில் பட்டு
களவிக்கலை பயின்று அங்கு உண்மை நிலை உணர்ச்சி ஓராமல் திண்மையினால் நாவில் கொடுமை வள விதற்றி நாள்தோறும் சாவில் பிறப்பில் தலைப்பட்டு இங்கு ஆவிநிலை நிற்கும் வகைவாராய் இளையான நெஞ்சமே பொற்புடனே யானே புகழக்கள் என்று நெஞ்சுக்கு அப்படியே உரைத்த நீதியாக ரொம்ப அழகாக எடுத்து சொல்லி இருக்கிறார் என்றால் எவ்வளவு ஒரு அருமையா சொல்லியிருக்கார் பார்த்தேன். அது திருக்குறள் வாயிலாகவே சொல்றார். ஐம்புலன்கள் வாயிலாக உலகத்தை அனுபவிக்க மீண்டும் மீண்டும் பிறப்பு. பகை என்றால் நமக்கு ஒவ்வாதது. அப்ப வெளிப்பார்வையை நிறுத்தி உள்நோக்கி திருவுந்தியார்ல சொன்ன மாதிரி அந்த கரணங்கள் எல்லாம் அங்கே உள்நோக்கி செலுத்துதல். அப்ப உள்நோக்கி செலுத்தும் போது உயிர் அறிவிலே நின்றாடும் இறைவனை காணுதல். இதத்தான் இங்க ரொம்ப அருமையா இந்த வார்த்தையில கருவூர்த்தவர் இவங்க அனுபவிச்சதை சொல்றாங்க. அவங்க அனுபவிச்சாங்க, அதை சொல்றாங்க. ஐவரும் பகையே யார் துணை என்றால் துணையாக இருக்கும் பொருள் நம்மிடமே இருக்கிறது, வெளியெல்லாம் இல்லை, நம்மிடமே உயிருக்கு உயிராக நிற்கிறது. அந்த பொருளை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதைத்தான் அருளாளர்கள் இந்த வாக்காக நமக்கு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். அதுல நம்முடைய நம்பி ஆரூரர் திரு ஓணகாந்தன் தளி என்ற தலத்திலே ரொம்ப அழகாக சொல்றார். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணவில்லை கழலடி தொழுது உயினல்லார் ஐவர் கொண்டிங்க ஆட்ட அடி ஆள் குழிப்பட்டு அழுந்துவெனுக்கு பொய்யோ மாறொன்று அருளிவீர் ஊன காந்த தளியுள்ளீரே. ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி இறை வழிபாடு செய்ய வேண்டும் என்று உள்ளத்தோடு வந்தால் இந்த ஐம்புலன்கள் எதை செய்கிறது? மீண்டும் மீண்டும் உலகத்தை காண்பிக்கிறது, இறை வழிபாட்டிலிருந்து நம்மை தடுமாறச் செய்கிறது என்பதையெல்லாம் நம்ம அருளாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே ஏன்னா நம் பொருட்டா அவங்க முக்தான்மாக்கள் மிக உயர்ந்த நிலை. ஆனால் நாம் தடுமாறி நின்று விடக்கூடாது. இந்த ஐம்பொறிகளின் ஐம்புலன்கள் வாயிலாக சென்று அதிலே மயங்கு கிடந்து விடக்கூடாது. மேலான இறைவனை அடைய வேண்டும் என்றுதான் நமக்கு அறிவுறுத்தும் வண்ணமாகத்தான் இதனை நமக்கு தந்திருக்கிறார்கள். இந்த வாக்காக தந்திருக்கிறார். இந்த வழியிலே சென்று விடக்கூடாது. நமக்கு திருவாசகத்திலே ஆமாறு சாமாறு ஆமாறும் திருவடிக்கே அகம்புழையே நண்புருகே பூமாலை புனைந்தேத்தே புகழ்ந்துரையேன் புத்தழே கோமனேன் திருக்கோயில் போகேன் மெழுகேன் பூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வான். ஆமாறு சாமாறு, சாவை நோக்கி சாமாரே விரைகின்றேன். அப்ப சாதல் என்பது மீண்டும் பிறப்பு உண்டு. சாத இறப்பு உண்டேல் பிறப்பு உண்டு. இந்த ஐம்புலன்கள் வாயிலாக உலகத்தை அனுபவிக்க மீண்டும் பிறப்பு உண்டு. பிறவியாகிய இந்த பவ்வத்து கடல், பவ்வொன்ற கடல் ஆழ்ந்து 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 அதான் ஆள் குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்வீர் என்று சொன்னார். என்றால் இந்த ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் இவையெல்லாம் நமக்கு பகை பொருள், நமக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய பகை பொருள். அருணகிரி பெருமானும் ரொம்ப அழைக்கிறார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார். ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதால் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என், ஐவர் செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூற கட்டார் இட்டு ஓர் இமைப்போது பொழுதினில் கொன்றவனே. உன்னை ஒரு மலர் போட்டு உன்னைய கும்பிட கூட விடமாட்டேங்கிறாங்களே இந்த ஐவர் என்று இந்த ஐவரை பற்றி அப்படி, ஏன்னா
அவங்க எல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சதுனாலயும் அந்த அனுபவமும் வருது. அதன் பின்பாக அந்த நிலையை தாண்டியவர்கள். நாம் இன்றைக்கு எத்தனை எத்தனை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், அழுந்திக் கொண்டிருக்கிறோம் என்று இதிலிருந்து மீண்டு வந்து இறைவனை அடைய வேண்டும் என்ற பெரு விருப்பம் கொண்டுதான் நமக்கு இங்கே அழகாக திருமந்திரத்துல திருமூலதேவனார் அறிவு ஐம்புலனுடனே நான்றதாகி நெறி அறியாது அற்ற நீராழம் போல அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல குறியறிவிப்பான் குருபரன். அப்ப யார் குருபரன் வந்து நமக்கெல்லாம் அந்த அறிவு இந்த ஐம்புலன்களோட உட்கார்ந்து வழி தெரியாம ஆழம் தெரியாம கால விட்டோன்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீரோட ஆழம் தெரியாம அகப்பட்டுக்கிடுவோம் இல்லையா, அது போல ஆழம் தெரியாம இந்த ஐம்புலன்கள் வாயிலாக கொண்டு போய் அகப்பட்டுட்டு கஷ்டப்படுறையே என்று அறிவு அறிவினில் மறைந்ததை அறிவு அறிவுள்ளே அழிந்தது போல உள்ளுக்குள்ளே இருந்து அறிவுக்கு அறிவாக இருப்பவன் இறைவன் என்பதை யார் சொல்கிறார்? குருவாக வருவது இறைவனே என்று ரொம்ப அழகா அதுல சொல்றார். இப்படி ஒவ்வொருவரும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார்கள் என்றால் ஐம்புலன் நுகர்ச்சி, உலகத்தை நோக்கிய நிலை, இன்னும் சொல்ல போனா உலகத்தை நோக்கிய நிலை. இந்த உலகத்தை நோக்கிய நிலையிலே ஆன்மாக்கள் உயிர்களாகிய நாம் மீண்டும் மீண்டும் துன்பம் என்பதை உணர்ந்து கொண்டால் யார் துணை இப்பொழுது? உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக இருக்கும் இறைவனே துணை. இறைவனே துணை என்பது குருவாக, அந்த இறைவனே குருவாக சகலவர்க்கு ஆன்மாக்களாகிய நமக்கு அந்த இறைவனே குருவாக மானுட சட்டை தாங்கியவர். ஐம்புல வேடரின் அயர்ந்தனை அயர்ந்து போயிருக்கும் போது தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு எவ்வளவு அழகா 8ஆம் சூத்திரம் நமக்கு சொல்லுவாங்க. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை. இந்த இவங்க எல்லாம் வேடுவர் கூட்டமா சொல்லுவார். அதுல வேடுவர் கூட்டத்தோட சேர்ந்திருக்கியே, நீ ஒரு ராஜா விட்டு பிள்ளையே, இப்படி வேடுவ கூட்டத்தோட இருந்து இவ்வளவு கஷ்டப்படுறையே, நீ எப்படி இருக்க வேண்டிய பேரானந்தத்தை அனுபவிக்க வேண்டிய பொருள் இப்ப உட்கார்ந்து டப்பா தட்டிக்கிட்டு இருக்கையே என்று சொல்வது போல குருவாக வந்து இறைவன் நமக்கு அருள் பாலிக்கும் அந்த தன்மை. அப்ப உணர்தல் ஐவரும் பகையே என்று உணர்தல், இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்து. அப்படி குரு வந்த மாத்திரத்திலே, இறைவனுடைய திருவடி சார்பு பற்ற மாத்திரத்திலே, இணையார் திருவடி என்ற மாத்திரத்திலே சிவஞானம், அருள், திருவருள், சிவஞானம் இவையெல்லாம் நமக்கு கிடைத்த மாத்திரத்திலே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன். அப்ப சுற்றம் என்பது நமக்குரிய இங்க உலகத்துக்குரிய சுற்றங்களா, அது கூட எடுத்துக்கிடலாம். ஆனாலும் கூட சுற்றம் என்பது உயிருக்கு அங்க உயிராக இருக்கும் மலம், இருள் மலம். என்றைக்கு உயிர் உண்டோ அன்றைக்கே இருக்கக்கூடிய இருள் மலம். இன்னொன்னு, அந்த இருள் மலத்தை நீக்கும் வண்ணமாக சேர்த்து வைக்கப்பட்ட மாயை கண்மம். இது எல்லாமே சுற்றமாதான் நமக்கு வருது. அப்ப இதையெல்லாம் இணையார் திருவடி என் தலைமையில் வைத்த மாத்திரத்திலே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் என்று எவ்வளவு அழகா அவங்க அனுபவிச்ச அனுபவத்தை சொல்றாங்க. இவ்வளவு ஒரு அனுபவமாக எல்லாம் நமக்கு திருவாசகம் அவ்வளவு ஒரு அனுபவ பொருள் அனுபவிச்சு நமக்கு சொன்னது. மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச உள்ளின் வழி அடைத்த போது, இந்த புலன்கள் அடைச்ச மாத்திரத்திலே ஊறி நின்றென்னுள் எழுபதஞ்சோதி உள்ளவ காண வந்தருள. உள்ளுக்குள்ள உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த பரஞ்சோதி, மேலான பரம்பொருள் உள்ளவா காண வந்த அருளாய். எவ்வளவு அந்த அருமையான அந்த வார்த்தைகள் முழுக்க முழுக்க
அப்ப இறைவன் எங்க இருக்கிறான் என்றால் உயிருக்கு உயிராக இருந்து நின்று நடமாடும் இறைவன் எம்பெருமான். இதுதான் இந்த ஆனந்த கூத்து என்று சொல்லக்கூடிய இந்த ஆனந்த கூத்தை தரிசித்தவர்கள் இவர்கள். அந்த தரிசனம் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தைகளை நமக்கு தந்தார்கள். இவ்வரும் பிறவி பவ்வநீர் நீந்தும் ஏழையேற்கு. அந்த பாடல் 2வது பாடலாக அமைந்துள்ளது. இவ்வரும் பிறவி என்ன, இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ என்று சொல்வார் தாய்மான சுவாமிகள். இந்த உடம்போடு கூடிய அருமையான இந்த பிறவி, இவைதான் நமக்கு இறைவனோடு ஒன்றிக்க வைக்கும் கருவிகள். அப்ப இது பகைன்னு சொன்னீங்களே, இதுதானே உறவா வருதுன்னா, வெளியே உலகத்தை அனுபவிக்கும் போது இது பகையாக, உயிருக்கு பகையாக, உள்ளிருக்கும் இறைவனை அனுபவிக்கும் போது இது நமக்கு துணையாக. இந்த கருவிகரணங்கள் மூலமாக உடம்பு தரப்பட்டது, கருவிகரணங்களே உடம்பாக தரப்பட்டது. இந்த உடம்பின் கருவிகள் எல்லாம் வெளியே நோங்க 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 இப்பொழுது மீண்டும் மீண்டும் பிறவி சூழல். ஆனால் வெளியே இருக்கும் பொருள் எனக்குரியது அல்ல என்ற உணர்வு அப்ப எப்படி வரும்னா, அதை அனுபவிச்சு கழிக்கும். அந்த அனுபவத்திலையும் கூட நம்ம பார்த்தோம்னா, இந்த நம்ம அருளாளர்கள் இப்ப கண்ணுன்னு ஒரு கருவி இருக்க போய் தான் நம்ம இந்த நூல்கள்லாம் படிக்கிறோம். செவின்ற ஒரு கருவி இருக்க போய் தான் கேட்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம். அப்ப இதையெல்லாம் நமக்கு பயன்படுகிறதே என்றால் உண்மை உண்மை. இவைகளெல்லாம் பயன் நிலைக்கு வர வேண்டும். இவைகளை கேட்டது மாத்திரம் மட்டும். ஏன்னா இந்த சாத்திரங்கள் தோத்திரங்கள் இவைகளை கேட்ட மாத்திரத்திலே நமக்கு அந்த பேரானந்த பொருள் கைவருமா என்றால் கிடையாது. அதை உணர வேண்டும். அப்ப அந்த உயிர் அறியும் பொருள், உணரும் பொருள், இதுதான் தரிசனம் என்று சொல்லுவோம். சிதம்பர தரிசனம். நாம உடம்போட இப்படி போய் சிதம்பரத்துக்கு போறோம். சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த கோயிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு, கோயில் என்றாலே சிதம்பரம், தில்லை, அந்த தில்லை மரங்கள் நிறைந்த பகுதி. இதுல லயம் போகம் அதிகாரம். இறைவன் எம்பெருமான் சொரூப லக்கணத்திலே கற்பனை கடந்த ஜோதியாக, யாராலும் அறிய முடியாத, உணர முடியாத பேரறிவு பிழம்பான இறைவன் உயிர்களாகிய நமக்காக இறங்கி வருகிறார். அப்படி இறங்கி வரும் தன்மையிலும் லயமாக, போகமாக, அதிகாரமாக, இது தடத்த நிலையில 3 அவத்தைகள். இறைவனுக்கு அவத்தை உண்டானா உண்டு, நமக்கு தானங்க அவத்தை எல்லாம் வசப்படுத்துது. இறைவனுக்கு உண்டானா உண்டு. எதற்காக என்றால் உயிர்கள் பொருட்டு. இறைவனுக்கு இச்சை உண்டா அப்படிம்பாங்க, நமக்குதான் இச்சை. ஆனா இறைவனுக்கும் இச்சை உண்டு. நமக்கு பல பல வகையாக இருக்கும். இந்த பொறிபுலன்கள் மூலமாக பார்க்கறதையெல்லாம் விரும்புவோம், கேட்கறதெல்லாம் விரும்புவோம். ஆனா இறைவனுக்கோ இச்சை என்பது உண்டு. என்ன இச்சை என்றால் உயிர்கள் எல்லாம் பேரானந்தத்தை அடைய வேண்டும், பேரின்பத்திலே திளைக்க வேண்டும் என்ற இச்சை உண்டு. அந்த வகையிலே இந்த உயிர்களுக்கு பேரானந்தத்தை, இன்பத்தை தருவதற்காக இறங்கி வருகிறார். இது தடத்த இலக்கணம், இறைவனுக்குரிய தடத்தை. அதிலையும் லயமாக, போகமாக, அதிகாரம், 3 நிலை. அவத்தைனா நிலை. இந்த 3 நிலையிலும் இருக்கக்கூடிய திருக்கோவில்தான் சிதம்பரம். லயமாக, அருவமாக. இன்னைக்கு சிதம்பர ரகசியம் என்னன்னா அங்க ஒண்ணு இருக்காது. இப்பதான் தங்க வில்வத்தை தொங்க விட்டுருக்காங்க, ஒண்ணுமே இருக்காது. அத ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்றில்லை யாருன்னை அறியாரே. லயமாக உயிர்களுக்கு அருள் பாலிக்கும் இறைவன். லயமா வந்தா எல்லாரும் உணர முடியுமா? ஒரு சிலர் உணர்வார். மேலான ஆன்மாக்கள் இருக்கிறார்கள், உணரும் பக்குவமுடையார்கள். ஆனால் இன்னும் கொஞ்சம் பக்குவத்துல குறைந்தவர்கள், அவர்களுக்கும் அருள் பாலிக்க வருகிறார். எப்படி வருகிறார்? அருவுருவமாக, போகமாக, அது அந்த மூலட்டநாதனாக அங்கிருந்து அருள் பாலிக்கிறார். சிவலிங்கமாக, அம்மையோடு கூடியவராக காட்சி தருகிறார். அதையும் உணராத இன்னும் பக்குவம் குறைந்தவர்கள், அவர்களுக்கு அனந்த கூத்து ஆடும்
உருவமாக. இன்னைக்கெல்லாம் நமக்கு எது பிடிக்கும்னு யோசிச்சுப்பாங்க. அதுல இருந்தே நம்ம பக்குவம் தெரியும். அந்த ஆனந்த கூத்துல பாக்குறதுதான் போறோம். நம்ம நடராஜ பெருமானு அப்படியே கூத்துல ஆடுறத பாக்குறதுக்கு தானே போறோம். அப்ப நம்ம பக்குவ நிலை எப்படி இருக்கு? அவ்வளவுதான். அப்ப 3 வகையான ஒவ்வொரு பக்குவத்தில் இதுல இன்னும் கூட இருக்கு பக்குவம். அந்த முன்னாடி இருக்கிற அபிஷேகம் நடக்கும் பாருங்க. உடையார், ரத்தின சபாபதி, இந்த நிலையும் அப்ப இதையெல்லாம் உணர்வது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில இருப்பாங்க. அது அந்த பக்குவ நிலை நமக்கு தெரியாது. அது குருவுக்கு தான் தெரியும் அந்த ஆன்ம பக்குவம் என்ன. இங்கே இறைவன் இந்த உயிர்களாகிய நமக்கு அருளும் வண்ணமாக, ஒவ்வொருவருடைய பக்குவத்திற்கு அருளும் வண்ணமாக 3 நிலையிலும் இருந்து அருள்வாளிக்கிறார். அந்தந்த நிலைக்கு ஏற்றார் கூட. அப்படி ஒவ்வொன்றும் அந்தந்த நிலையிலிருந்து மேம்பட்டு வர வேண்டும். வந்து இந்த தடத்த நிலையை தாண்டி மேலான ஒரு நிலை உண்டு. அதுவே சொரூப லட்சணம். இது நமக்கு சித்தியார்லயும் ரொம்ப அழகா, அறிவினுள் மண்ணி, அறிவினுள் மண்ணி, அதுல மங்கள வாழ்த்துல ரொம்ப அழகா சொல்வார். அப்போ ஆன்மாக்களாகிய நாம் பக்குவம் பெற வேண்டும், இறைவனோடு ஒன்றிக்க வேண்டும், அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நிலையிலும் வந்து நம்மை ஆட்கொண்டு எதற்காக? அந்த பேரானந்தத்தை தருவது. நானே உனக்கு துணை என்று சொல்வது போல. யார் துணை என்றால் அஞ்சே, பயப்படாதப்பா. சாமி ஆடும்போதே ஒரு கை அபயக்கரம், பயப்படாத, பயம், பயப்படாத, நான் உனக்கு இருக்க என்று சொல்வது போல இந்த அபயக்கரம் தான். நம்ம எல்லாம் அதை பார்க்கும் போதே நமக்கு மனம் நெகிழணும். நமக்கு துணை நம்முடைய இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அஞ்சே, இந்த வாசகத்தை அப்படியே நமக்கு ஒரு ஹைலைட்டா எடுத்துக்கணும். நமக்குரிய வாசகம் அஞ்சே என்று அருள் செய்வான் கோயில். பயப்படாது, நான் உன்னை பாதுகாப்பு. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு அப்படி நிமிடமும் கூட சொல்ல, நொடின்னு சொல்லலாம், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் சொல்வார் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொரு நொடியும் சாமி நம்மளோட இருக்கிறார், நமக்கு அபயம் தருவார். அஞ்சேல் என்று அருள் செய்வான் கோவில். இதுல நம்ம அந்த அஞ்சேல் என்பதை நிறைய இடங்கள்ல நமக்கு மாணிக்க வாசகரும் நிறைய இடங்கள்ல சொல்லி இருக்கிறார். அஞ்சேல், பயப்படாத, நான் உன்னைய பாதுகாக்கிறேன் என்று சொல்வது போல அஞ்சேல் கோவே அருள வேண்டாவோ, கொடியேன் கடவே அமையோவே, ஆவா என்ன விடில் என்ன அஞ்சேல் என்பார் ஆரோதான். அஞ்சேல் என்பார் ஆரோதான். சாவாரெல்லாம் என்னழவோ தக்கார் என்றென்னாரோ, தேவே தில்லை நடமாடி திகைத்தேன் இனித்தான் தேற்றாயே. அப்படியே எவ்வளவு ஒரு இறங்கி பாடுற மாதிரி. அஞ்சேல் என்பார் ஆரோதான். ஆனா இங்க என்னதுறார்? அஞ்சேல் என்ற அருள் செய்வான் கோயில் என்று சொல்லிவிட்டார். பயப்படாத, நான் உனக்கு உடனா இருந்து அருள் செய்வேன் என்று சொல்லிவிட்டார் என்றால் அந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த அபயக்கரம் யார் துணை என்றால், பயப்படாதே, உனக்கு துணையா நான் உள்ளேயே இருக்கிறேன், உனக்கு துணை செய்வேன். எப்பொழுது உலகம் நமக்கு பகையாகிறதோ இந்த ஐவர் மூலமாக, ஐவரும் பகையே, இந்த கண்ணால் காண்பது, செவியால் கேட்பது, நுகர்ச்சி பொருள் அத்தனையும் எனக்கு பகை, எனக்கு இன்பம் தரும் பொருள் அல்ல, இன்பம் தருவது போல துன்பத்தை தருவது என்று நாம் உணர்கிறோமோ, ஆன்மாக்கள் உணர்வு வருகிறதோ, அன்றைக்கு உள்ளிருக்கும் இறைவன் அறிவுக்கு அறிவாக நம்மை செலுத்திக் கொண்டிருக்கும் பேரறிவு பொருள், பேரானந்த பொருள் அஞ்சேல், நானே உனக்கு துணை. யார் துணை என்றால் அஞ்சேல் என்று அருள் செய்வான் கோவில் என்று சொல்லிவிட்டார். இந்த நேரத்தில் அவருக்கு துணையாக வரும் இறைவன், குற்றால துறை அல்லால், அந்த இறைவன் அல்லால் நமக்கு யார் துணை? குற்றார் உளரோ உயிர் கொண்டு போகும் பொழுது
குற்றால துறை கூத்த அல்லால் நமக்கு உற்றருணர். உயிருக்கு துணையாக வரும் இறைவன். அவனை அன்றி துணை என்பது எல்லாம் சில காலமே. அப்ப உயிருக்கு துணையாக வந்து, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை காப்பேன் என்று சொல்லும் இறைவனாக இங்கே சித்தம்பலம் என்று சொல்லக்கூடிய சித்தாகாசத்திலே அங்கே தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்று எல்லா உயிர்களுக்குள்ளும் உயிருக்கு உயிராக அறிவுக்கு அறிவாக நின்றாடும் ஆனந்த புத்தன் இங்கே உயிர் துணையாக வந்து இந்த ஐவரும் உமக்கு பகையை செய்வது என்று சொல்லி, பயப்படாதே, நானே உனக்கு துணை என்பது போல அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவத்தை தான் நமக்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த உயிர் துணையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால் மரணமில்லாத அந்த பெரு வாழ்வை நாம் அடையலாம் என்று நமக்கு அருள் செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால் இந்த அருளாளர்கள், அதில் இந்த கருவூர் தேவர் ரொம்ப அழகா நமக்கு பாடி வைத்திருக்கிறார் என்றால், இந்த இறைவனை காணும் வழியை தந்த அருளாளர். இறைவனை கண்டவர்கள் தான் சொல்ல முடியும். அவர்கள் கண்டார்கள், அனுபவித்தார்கள். இதையெல்லாம் உனக்கு துணை நினைச்சுக்கிடாத, இதெல்லாம் துணை இல்லை, கொடுக்கப்பட்டு இருக்கு, உலகத்தை அனுபவி கொடுக்கப்படும். ஆனா வெளியவே பார்க்காத. ஏன்னா இந்த கரணங்கள் முழுக்க கரணங்கள் மூலமாக நாம் இன்னொன்று அனுபவிக்கலாம். எது என்றால் இறைவனுடைய அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் எனக்கு, காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பமாக வரும் அந்த நிலை. அப்ப அந்த நிலை வர வேண்டும் என்றால் இறைவனை எங்க பார்க்கணும்? நமக்குள்ளே பார்க்கணும். இதுதான் சிதம்பர தரிசனம் என்று சொல்வது. அந்த தரிசனத்தை அவர்கள் கண்டார்கள், நமக்கு தந்தார்கள். இதுதான் ஐவரும் பகையே. இதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து, ஆனால் இந்த ஐவர் மூலமாக வெளிக்காட்சியை நீக்கி உள்காட்சி உள்ளாக சென்று, உள்ளாக செல்றதுக்கு முதல்ல வெளியே கொஞ்சம் பார்வையை நிப்பாட்டினாதான் உள்ள பார்க்கணும். அப்ப அது வெளியே பார்க்கிற பார்வையெல்லாம் நமக்கு பொய்ன்றத உணரணும். இதெல்லாம் படிப்படியா வரும், கொஞ்சம் கொஞ்சமா வரும். அதுக்காகத்தான் முதல்ல சரியை சொன்னாங்க, அப்புறம் கிரியை சொன்னாங்க, அப்புறம் யோகத்தை சொன்னாங்க. ஒன்றுதல், அந்த ஒன்றி நிற்கும் போதுதான் ஞானம். இதையெல்லாம் சொல்லி 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 நமக்கு வந்தார்கள் என்றால், இங்கே அழகாக கருவூர் தேவர் நமக்கு திருவிசைப்பாவிலே மிக அழகாக தெளிவாக எடுத்து கொடுத்திருக்கிறார். ஐவரும் வகையே யார் துணை என்று எடுத்து கொடுத்திருக்கிறாரா? இறைவன் அல்லாமல் நமக்கு உயிருக்கு துணை கிடையாது. உயிருக்கு மட்டும் இல்ல, உடல் இன்னைக்கு நடக்குது பேசுறதுனாலும் அதுக்கும் இறைவன் தான் துணை. உலகத்தை அனுபவிப்பதற்கும் இறைவன் தான் துணை. இந்த உடலை விட்டு செல்லும் போதும் உயிருக்கு துணையாக இறைவனே வருகிறான். அப்படி என்றால் இந்த உடலோடு இருக்கும் காலத்திலே அந்த இறைவனை உணர்ந்து கொண்டு, அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொண்டு, அந்த இறைவனோடு ஒன்றிக்கும் நிலையை நாம் அடைய வேண்டும் என்றுதான் இங்கே மிக அழகாக எடுத்து சொல்லி நம் போன்றவர்களை ஆற்றுப்படுத்துகிறார் என்றால் அவருக்கு அனுபவித்த அனுபவம். ஐவரும் பகையே யார் துணை என்று நமக்காக தந்த அருமையான வாசகமாக இந்த பிறவியாகிய கடலிலே நாம் மீண்டு பிறவா நிலையை அடையும் வண்ணமாக கருவூர் தேவர் தந்த இந்த கோயில் என்று சொல்லக்கூடிய சிதம்பரம், அங்கே உள்ள இறைவனை உள்ளத்திற்குள் உயிருக்குள் கண்ட நிலை நாமும் உயிரில் காண வேண்டும் என்று கூறிக்கொண்டு அருமையான இந்த வாய்ப்பு அளித்த அம்மையார் லாவண்யா அம்மையார் ரொம்ப திறம்பட நடத்துகிறார்கள். அவர்களுக்கு இறைவன் எல்லாம் அல்ல இறைவன் திருவருளால் அது கூட பாதிக்கு மேல வந்துட்டுன்னு சொல்லி அன்னைக்கெல்லாம் போடும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது இறைவனே நடத்துகிறார், நம்ம செயல் எதுவும் கிடையாது, எல்லாம் இறைவன் செயல்தான். அந்த இறை செயலாக ஏற்றுக்கொண்டு அந்த இறை செயலிலே நாமும் ஒரு பொருளாக இருக்கிறோம் என்று இறைவன் நம்மையும் வழி நடத்துகிறார் என்ற போது இத கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்பதற்கும் சொல்ல போனா இப்பதான் அதையெல்லாம் எடுத்து பார்க்கிறோம்.
அப்படி பார்ப்பதற்கும் அவர்கள் நமக்கு துணையாக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு அவர்களுக்கும் அவருடைய திருவடி பணிந்து இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களின் திருவடி பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராம பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.